இலான் டைரக்ஷனில் நம்ம கவின் நடிக்கிற படம் தான் ஸ்டார். இந்த படத்தை எஸ்டர்டே தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்லாவே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டார் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேல மட்டுமே தமிழ்நாட்டில் 3.5 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கான். இந்த படத்தோட செகண்ட் டே மற்றும் தேர்ட் டேக்கான புக்கிங் நல்லாவே இருக்குது. இந்த படம் ஃபைனலாக எந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த ஸ்டார். அடுத்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட டைரக்டர் நம்ம வெங்கட் பிரபு, தளபதி விஜய், மைக் மோகன், அதுக்கப்புறம் பிரசாந்த், பிரபுதேவா, மீனாட்சி சௌத்ரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் தான் வாங்கியிருக்காங்களாம். ஜி தமிழ் லாஸ்ட்டாக தளபதியோட மெர்சல் படத்தை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்களாம். ஒரு ரெக்கார்டு பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை. இந்த படத்தை வர செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க தியேட்டர்ஸில். அடுத்து கருடன். இந்த படத்தில் உன்னி முகுந்தன், சூரி மற்றும் சசிகுமார் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார். இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம வெற்றி மறந்து இந்த கருடன் படத்தை இந்த மே மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மே 31ஆம் தேதி கருடன் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆவேஷம். இந்த படத்தில் நம்ம ஃபஹத் ஃபாசில் தான் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. வேர்ல்டு வைடாகவே 150 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த ஆவேஷம் படம். ஆவேஷம் படத்தை ஆல்ரெடி மலையாளமில் மட்டும் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த ஆவேஷம் படத்தை அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே ப்ரீமியர் பண்ணுவாங்க.